அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6 to 10 மேக்ஸ் ஸ்கூல் புக்ல டாபிக்ஸ் எங்கெங்க கவர் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸை ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை ஒரே பிடிஎஃபா மெர்ஜ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது வேர் டு ஸ்டடினா 6வது புக்ல இருக்கு 7வது புக்ல இருக்கு அப்படிங்கிறதுல 6வது புக்ல அது எங்க இருக்குங்கிறதே நம்ம ஒரு பிடிஎஃபா எடுத்திருக்கோம். நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். இதுக்கான பிடிஎஃப்பும் கீழே அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், கமெண்ட் செக்ஷன்லயும் இருக்கும். நீங்க அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 6 to 10 ஸ்கூல் புக்ல நம்ம சிலபஸ்ல மேக்ஸ் சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, டைம் அண்ட் ஒர்க் இருக்கா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பர்சன்டேஜ், நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரியஸ், மென்சுரேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த புக் அப்படிங்கிறது என்னன்னா டோட்டலா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் ஸ்கூல் புக்கு பிடிஎஃபா இந்த புக்குங்கிற ஃபோல்டர்ல இருக்கும். சரிங்களா? இது மொத்தமா 6 to 10ல மொத்தமா மேக்ஸ் புக்கே இருக்கும். சரிங்களா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்ப டைம் அண்ட் ஒர்க் இருக்கா, இப்ப டைம் அண்ட் ஒர்க் ஓபன் பண்ணீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து 7th புக்ல 8th புக்ல இருக்கும். அப்ப அந்த 7th புக்கோட பிடிஎஃப் இருக்கும். அந்த 7th புக் அப்படிங்கறத ஓபன் பண்ணீங்கன்னா 7th புக்கோட ஸ்கூல் புக் பிடிஎஃப் இந்த இருக்கா, அது எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இது அப்படியே பேக் வந்தீங்கன்னா அடுத்து வேற என்ன இருக்கு, அடுத்தது பாருங்க, அடுத்து 8th புக்னு இருக்கா, அப்ப 8th புக்கோட டைம் அண்ட் ஒர்க் இருக்கும். ஸோ அடுத்து இப்போ டைம் அண்ட் ஒர்க்குங்கிற டாபிக் போனீங்கன்னா எப்படி இருக்கும், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிற டாபிக் போனீங்கன்னா 7th புக்ல இருக்கும். அப்ப 7th புக்கோடைய பேஜ் ஓபன் பண்ணீங்கன்னா 7th புக்ல அது எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த பிடிஎஃப் அப்படிங்க இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி ஸ்கூல் புக்ல மேக்ஸ் எங்க இருக்குங்கிறத கலெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இல்ல ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆனா கூட கொஞ்சம் மிஸ் ஆகும், அதை நீங்க போட்டு பார்க்கும்போது போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரே இடத்துல ஒரு புக்ல வந்து ஒரு டாபிக் கவர் ஆகாது. அது 6 to 10ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேஜ்ல மட்டும் கவர் ஆகும், சில இடங்கள்ல ஒரே ஒரு பேஜ்ல ஒரு அரை பேஜ் வந்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சில விஷயங்களை நம்ம ரொம்ப ரேரா கலெக்ட் பண்ண முடியாம வேணா போயிருக்கலாம். பட் ஆனா முக்கியமானது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நிறைய பேர் வந்து மேக்ஸ்க்கு வந்து 6 to 10ல ஸ்கூல் புக்ல ஒரு டாபிக் அது எங்க இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அது கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வேர் டு ஸ்டடிங்கிறத தாண்டி அது ஸ்கூல் புக்லயே எங்க இருக்குங்கிற பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்டோம். இந்த ஃபோல்டர் எல்லாமே ஒரு டாபிக் வைஸா இருக்கும். கரெக்டா? பாருங்க, இப்போ இது வந்து 7th புக்னு இருக்கா, இது டாபிக் வைஸா, இது டைம் அண்ட் ஒர்க் டாபிக். ஸோ இந்த டாபிக் எல்லாம் இருக்கு. இதுல வந்து சிம்பிளிஃபிகேஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் ஒரு இடத்துல மட்டும் கவர் ஆகல, அது 10th புக், 9th, 8th, 7th, 6th ஓவரால் புக்ல அங்கங்க கவர் ஆகும். அதை கரெக்டா நம்ம எடுக்க முடியாது. ஸோ சிம்பிளிஃபிகேஷன், இந்த பகடைகள், இந்த மாதிரி சம்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஸ்கூல் புக்ல ப்ராப்பரா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். சில சம்லாம் ஸ்கூல் புக்ல இருக்காது, நம்ம வெளியில இருந்து தான் சில ரீசனிங் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டிராயிங் கொடுத்து கேட்பாங்க, ஒரு பகடை மாதிரி கொடுத்து எந்த இதுல வந்து டாட்ஸ் இல்லைன்னு கேட்பாங்க. இது மாதிரி விஷயங்கள் ஸ்கூல் புக்ல பெருசா இருக்காது. இதெல்லாம் நம்ம வெளியில கலெக்ட் பண்ணி படிக்கிறது. ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கிறதா தெளிவா இந்த டாபிக் கொடுத்துருக்கதை நம்ம எடுத்திருக்கோம். அப்ப டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பர்சன்டேஜ், நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரியஸ், மென்சுரேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த புக்குங்கிற ஃபோல்டரை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா புக்குமே இதுல இருக்கு. 6th புக் இருக்கா, அடுத்து 10th புக்கு, 7th, 8th, 9th, இந்த எல்லா புக்குமே ஸ்கூல் புக்கு மேக்ஸ் புக்கு அப்படியே இருக்கும். அதை கூட நீங்க டவுன்லோட் பண்ணி யார்ட்டாவது உங்கள்கிட்ட மேக்ஸ் புக் இல்லை அப்படின்னா வேற சோர்ஸ், இப்போ இதுல இல்லாத சோர்ஸ் ஏதாவது இருக்கும், அப்ப அதெல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, புக்கு கையில இல்லைன்னா அப்ப நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா 9th புக்குன்னு இருக்கா, அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா 9th மேக்ஸ் புக்கு அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இங்க பாத்தீங்களா? ஸோ 9th மேக்ஸ் புக்கு அப்படியே உங்களுக்கு இருக்கும். அப்போ புக்காவும் இருக்கு, வேர் டு ஸ்டடி அந்த டாபிக்கும் புக்ல எங்க இருக்குங்கிறது தனியாக கொடுத்துருக்கோம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு ஏன்னா நமக்கு மேக்ஸ்னாலே 6 to 10 ஸ்கூல் புக் தான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப 2 விஷயம் தான், ஒன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும், இன்னொன்னு ஸ்கூல் புக் சம் பார்க்கணும். இது 2 தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். கூடிய சீக்கிரம் மேக்ஸ் நான் எடுக்கிறேன், கண்டிப்பா நீங்க அதை எதிர்பார்த்திருப்பீங்க. கூடிய சீக்கிரம் மேக்ஸ் டாபிக் நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்பதான் நம்ம 10 day சேலஞ்சுக்கான ஒரு திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குரூப் 2க்கான ஒரு ப்ராப்பரா ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அதனால கொஞ்சம் கரெக்டான டைம் அதுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் எடுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு 10 day சேலஞ்சுக்கு ரெடி ஆயிக்கோங்க. வர திங்கக்கிழமை அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம வெற்றிகரமா அந்த 10 day சேலஞ்ச் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த பார்ட் 2ல பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ அதில் நம்ம பார்த்துப்போம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸ் உங்களுக்கு இது ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வேர் டு ஸ்டடி உங்களுக்கு போதும். சரி, 6 to 10 ஸ்கூல் புக்கு தான். பட் இதுல இல்லாம அந்த டாபிக்ஸ்ல இல்லாம வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஸ்கூல் புக்கும் கீழே கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.